என்னென்ன எந்த சேனலே வைக்காம மாத்திக்கிட்டே இருக்க? நீ டிவிலாம் பார்க்கவே மாட்டியே. நான் பார்க்கல, செந்தில் பார்த்துட்டு இருந்தான். அண்ணா ஒரு நிமிஷம். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கு ரம்யாக்கா ஹாஸ்பிடல் வந்தப்போ அவங்களையே பார்க்காம அவாய்ட் பண்ண. உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல தோணலனா சொல்ல வேண்டாம். ஆனா இன்னைக்கு நான் ரம்யாக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நீ எதுக்கு அங்க போன? காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு அக்கா கிட்ட நெக்லஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை ரிட்டர்ன் கொடுக்க தான் போனேன். அப்பதான் பார்த்தேன் அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்கன்னு. சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு விழுந்ததா அந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கூட நீ எங்க இருக்க என்னன்னு தான் கேட்டாங்க. நீ வேலையா போயிருக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்ட. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுக்கும் நீ அவங்களுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை பேசுறேன்னு. நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? என்னடா என்னாச்சு? காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு நகை இரவல் வாங்கிட்டு போயிருக்கா. இதெல்லாம் தேவையாமா? நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா இல்லாதவங்களாவே இருந்துக்கலாம், தப்பு இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செய்யாத சொல்லிட்டேன். இது ஒரு விஷயம்னு ஏன்டா இப்படி கத்துற? நான் தான் ரம்யா கிட்ட. நீங்க தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இருக்கீங்க. உங்களாலதான் இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் பாத்துக்கங்க.